பேங்க் நிஃப்டியோட இன்ட்ராடே சார்ட் தான் நம்ம பார்க்குறோம். ஸோ 30 மினிட்ஸில் ஃபஸ்ட்டு விசிபிள் ரிவர்சல் ஜோன் மார்க் பண்ணியாச்சுல்ல. அகெயின் நம்ம வந்து 5 மினிட்ஸ் வரணும். அதான் நம்மளோட ட்ரேடிங் டைம் ஃப்ரேம். ஸோ இன்றைக்கி வந்து ப்ரைஸ் நேற்று எங்கே க்ளோஸ் ஆச்சோ, லைக் ஃப்ரைடே எங்கே க்ளோஸ் ஆச்சோ அதே ஏரியா பக்கத்துலேருந்து தான் வந்து ப்ரைஸ் ஓப்பன் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் வந்து பெரிய மூமெண்ட்லாம் எதுவும் கிடையாது. இட்ஸ் லைக் 620 ஆரம்பித்து இப்போ கரெக்டாக வந்து ப்ரைஸ் வந்து 750 தான் இருக்குது. ஸோ ஒரு பெரிய மூமெண்ட்லாம் கிடையாது. ஒரு 100 பாயிண்ட்ஸ் மூமெண்ட்டோட தான் ப்ரைஸ் கீழேயும் மேலேயும் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நான் டைம் பார்த்தீங்க அப்படின்னா 2 மணி ஆயிடுச்சு, அரௌண்ட் 2 o'clock. ஸோ இப்போ நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்னா, நான் வந்து ப்ரைஸ் ஃபால் ஆகும்னு தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ரீசன் வந்து ட்ரெண்டு வந்து ஆல்ரெடி டவுனில் தான் இருக்குது. இன்ட்ராடேவோட ட்ரெண்டு வந்து டவுன், அதில் எந்த சேஞ்சஸும் இல்லை. ஸோ ட்ரெண்டோட ஐடென்டிஃபிகேஷன்லாம் எப்படி அப்படின்றத பற்றி இன்னொரு டைம் பார்க்கலாம். பட் இப்பொழுதைக்கு வந்து ட்ரெண்டு டவுனு, ப்ரைஸ் இங்கே ஓப்பன் ஆகிடுச்சு. டே ஹைக்கு மேலேயும் ப்ரைஸ் அக்செப்ட் ஆகிருக்கு. இன்றைக்கி ப்ரைஸ் மூவ் ஆகிட்டுருக்கு, ப்ராப்ளமே இல்லை. பட் என்னோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன அப்படின்னா, இங்கேருந்து இங்கே அட்லீஸ்ட் டே லோ இது, அதாவது 400, அதுக்கு அடுத்த டார்கெட் வந்து 330. ஏன் இதை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்னா, இந்த செட்டப் உங்களுக்கு தெரியும். நான் இந்த லைன் மார்க் பண்ணும்போதே உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் இது என்ன செட்டப் அப்படின்னு சொல்லி. சப்போஸ் இந்த செட்டப் என்னன்னு ஐடென்டிஃபை பண்ண முடியல அப்படின்னா, எஜுகேஷன் பிளேலிஸ்ட்டை பார்த்தீங்க அப்படின்னா IRBO அப்படின்னு சொல்லி ஒரு ட்ரேட் செட்டப் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அதை பார்த்துட்டு இதை பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் ஈஸியாக உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். சப்போஸ் இதை நான் மார்க் பண்ணோடனே உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சு அப்படின்னா ஐ ரியலி அப்ரிஷியேட் யூ. நீங்கள் வந்து IRBO வந்து நல்லா கற்றுக்கிட்டீங்கன்னு அர்த்தம். ரைட். ஸோ IRBOன்றது ஒரு ரேஞ்ச், இன்சைடு ரேஞ்ச் ஃபார்ம் ஆகிருக்கு. மேலே பிரேக் அவுட், உள்ள ஃபெயிலியர், கீழே பிரேக் அவுட், உள்ளே போயிட்டு ஃபெயிலியர் ஆகிடுச்சு. ஸோ இதோட ஐடியா என்ன, இந்த இடத்துல இருந்து பையர்ஸ் புஷ் பண்ணியிருக்காங்க, ட்ராப் ஆகிட்டாங்க. அதே மாதிரி கீழே இந்த ரேஞ்சுக்கு கீழே கொண்டு வரணும் ட்ரை பண்ணியிருக்காங்க, அகெயின் ட்ராப் ஆகிட்டாங்க. கரெக்ட். இதுக்கப்புறம் தான் கிளைமேக்ஸே நடக்க போகுது. என்ன கிளைமேக்ஸ் அப்படின்னா, 2 இடத்துலையும் ட்ராப் ஆனதுனால இப்போ பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் வந்து ஒரு ஹோப்லெஸ்ஸாகவே இருப்பாங்க. கரெக்ட், மேலே போகுமா கீழே போகுமா அப்படின்னு சொல்லி. சின்ஸ் ட்ரெண்ட் டவுனாக இருக்கிறதுனால நம்ம இந்த ஏரியாவிலேருந்து ப்ரைஸ் கீழே வரும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பிகாஸ் IRBOவும் ஃபார்ம் ஆகிடுச்சு. ஆஸ் பர் LTSல இன்னொரு செட்டப்பும் ஃபார்ம் ஆகிருக்கு. பட் அதை நான் வந்து யூடியூப்பில் எக்ஸ்பிளைன் பண்ணல அப்படின்றதுனால அதை நான் வந்து ஸ்கிப் பண்ணுறேன். பட் அதுவும் ஒரு ஆடட் கன்ஃப்ளூயன்ஸ் தான் எனக்கு கொடுக்குது. அண்ட் இதெல்லாம் சேர்த்து நான் ப்ரைஸ் கீழே வரும்னு தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். இதில் எந்த சேஞ்சஸும் கிடையாது. ரைட். சரி, கீழே வர்றது ஓகே. மேலே போச்சுன்னா நம்ம எப்போ இந்த செட்டப் ஃபெயிலியர் ஆகும் அப்படின்றத நம்ம சொல்லலாம் அப்படின்னா, ப்ரைஸ் இங்கிருந்து இந்த ஜோனுக்கு மேலே போய் ப்ரைஸ் அக்செப்ட் ஆகும் பொழுது நம்ம என்ன கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னா, நம்மளோட இந்த பிளான் கீழே வரும் அப்படின்னு நினச்ச பிளான் வந்து ஃபெயிலியர்னு அர்த்தம். ரைட். ஓகே. ஸோ சப்போஸ் ப்ரைஸ் இங்கிருந்து இது வரைக்கும் போயிட்டு இங்கேருந்து ரிவர்சல் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ வந்து செட்டப் ஃபெயிலியரான்னு கேட்டால் இல்லை, அது செட்டப் ஃபெயிலியர் கிடையாது. கரெக்ட். ஏன்னா இந்த இடத்துக்கு நமக்கு ஒரு ஹை, IRBOட ஹை இருக்குது. ஸோ பாசிபிளி ப்ரைஸ் மேலே போனாலும், அதாவது 820 வரைக்கும் போனாலும் கீழே வரும்னு தான் எக்ஸ்பெக்ட் பண்ணணும். ஓகே. ஸோ நம்ம வந்து லோ ரிஸ்க் ஹை ரிவார்ட் ட்ரேட் தான் பார்க்கணும் இல்லையா. ஸோ இந்த இடத்துக்கு நமக்கு ஷார்ட் என்ட்ரி கிடைச்சிதுன்னு வச்சுக்கோங்களேன், இதுக்கு மேலே தான் நமக்கு ஸ்டாப் லாஸ் இருக்க போகுது. அண்ட் த ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து கண்டிப்பாக இதுதான் இல்லையா. அப்படின்னா இங்கே வச்சுப்போம், இந்த அளவுக்கு நமக்கு ஒரு ஸ்டாப் லாஸ் கிடைக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 67 or வில் கோ டில் 75. ஓகே, 75 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் இருக்குது அப்படின்னா நம்மளோட ஃபர்ஸ்ட் டார்கெட் எது, இந்த லோ இல்லையா. இந்த லோ பார்த்தீங்க அப்படின்னா 171 பாயிண்ட்ஸ், which is more than 1:2 risk reward ratio. ஸோ இதை வந்து நம்ம இதை கேப்சர் பண்ண ட்ரை பண்ணலாம். ஸோ இதுக்கு கீழே ப்ரைஸ் அக்செப்ட் ஆச்சுன்னா அடுத்த டார்கெட் எது, இது. ஏன், இது வந்து டே லோ. ஸோ இந்த இடத்துக்கு வரும்போது அரௌண்ட் 400 பாயிண்ட்ஸ். கரெக்ட். ஸோ அப்போது நம்மளோட ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ என்னவாக இருக்கும், 1:5. ஸோ அடுத்த ஃபைனல் டார்கெட் இது, விசிபிள் ரிவர்சல் ஜோன் இருக்குது. கரெக்டாக. ஸோ அப்போ வந்து அந்த டார்கெட் ரீச் ஆகும்போது 1:6 இருக்குது. இது 1:6 இன்றைக்கே மூவ் ஆயிருமா, இது எல்லாத்தையும் நம்ம கேப்சர் பண்ணிட முடியுமா அப்படின்னா அது இப்போ சொல்ல முடியாது. கரெக்ட். நமக்கு செட்டப் ஃபார்ம் ஆகணும். அண்ட் செட்டப் வந்து ஃபஸ்ட், நம்ம எப்போவுமே வந்து ஃபஸ்ட்டு டார்கெட்டுக்கு மட்டும்தான் ரிஸ்க் ரிவார்ட் கால்குலேட் பண்ணோம். அதுக்கு அடுத்து போகிறதெல்லாம் நம்ம ட்ரேட் மேனேஜ்மெண்ட்டில்
ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே நம்ம வந்து ஷார்ட் என்ட்ரி கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே ஷார்ட் என்ட்ரி எடுக்கிறோம். எடுத்ததுக்கப்புறம் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ரொம்ப ரொம்ப கம்மியான லாட் சைஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். லைக் நீங்கள் ஒரு 4 லாட்ஸ் மட்டும்தான் ட்ரேட் பண்ணுறீங்க, 4 லாட்டு தான் நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கலாம். ரைட், அப்போ என்ன பண்ணலாம்? இந்த இடத்துக்கு 4 லாட்டை வந்து நீங்கள் புட்டை பை பண்ணுறீங்க. கன்சிடரிங் ஒரு ஆப்ஷன் பையராக இருக்கிறதுக்காக நான் சொல்கிறேன். ஆப்ஷன் பையராக இருந்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு 4 லாட் நீங்கள் செல் பண்ணுறீங்க. ஃபஸ்ட்டு டார்கெட் வரும் பொழுது 2 லாட்டை ப்ராஃபிட் புக் பண்ணுங்கள். ரைட், இப்போ ரிமைனிங் எவ்வளோ லாட் இருக்கும்? 2 லாட் இருக்கும். அந்த 2 லாட்டோட ஸ்டாப் லாஸை உங்களோட காஸ்ட்டில் போட்டுருங்க. நீங்கள் எந்த இடத்துக்கு வாங்கினீங்களோ அந்த இடத்துக்கு போட்டுருங்க. ரைட், இதுக்கப்புறம் என்ன நடக்கலாம்? இதுக்கப்புறம் ஆக்சுவலாக 2 பாசிபிலிட்டி இருக்குது. ஒன்று, ப்ரைஸ் அடுத்த டார்கெட் போகலாம். இங்கே போச்சு அப்படின்னா இன்னும் ஒரு லாட் புக் பண்ணலாம். இன்னும் ஒரு லாட் அப்படியே தான் இருக்கும். அந்த லாட் எங்கே புக் பண்ணலாம்? தேர்ட் டார்கெட் போகும்போது புக் பண்ணலாம். ஸோ இது வந்து ஒரு சினாரியோ. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே நடந்துச்சுன்னா இது ஒரு சினாரியோ. இன்னொரு சினாரியோ நினைக்கலாம், ஃபஸ்ட் டார்கெட்டில் நீங்கள் 2 லாட் புக் பண்ணிட்டீங்களா, அடுத்து வந்து உங்களோட என்ட்ரியை வந்து காஸ்ட்டில் போட்டுறீங்க. இங்கிருந்து ப்ரைஸ் அகைன் நீங்கள் போய் உங்களோட பொசிஷனை உங்களோட ஸ்டாப் லாஸை ஹிட் பண்ணலாம். ஆகட்டும், பிரச்சனை இல்லைல்ல. பிகாஸ் இந்த ட்ரேடை ரிஸ்க் ஃப்ரீயாக நீங்கள் முடிச்சிட்டீங்க. ரிஸ்கே இல்லை இப்போதைக்கு. கரெக்டாக, அது வந்து உங்களோட ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணாலும் இந்த ட்ரேடில் அவுட்கம் வந்து மிக நிச்சயமாக நெகட்டிவாக இருக்காது. ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி 2 லாட்டை வந்து ப்ராஃபிட்டில் புக் பண்ணி வச்சுருப்பீங்க. மீதி இருக்க 2 லாட் வந்து காஸ்ட்டில் எக்ஸிட் ஆயிடுவீங்க. ஸோ நமக்கு வந்து 2 லாட் ஃபஸ்ட் டார்கெட்டில் புக் பண்ணோம் அப்படின்ற ஒரு கான்செப்டோட முடிச்சுக்கலாம். ரைட், இப்போ எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா கீழே போகுமா அப்படின்னு சொல்லிட்டு? கீழே போகும் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். இதில் எந்த சேஞ்சஸும் கிடையாது. லெட்ஸ் see how this is going. ஆல்ரைட், இப்போ டைம் வந்து 2:25. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி நம்மளோட ஜோனுக்கு வந்து ப்ரைஸ் ரீச் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இம்மிடியட்டாக செல் பண்ண போகிறோமா அப்படின்னா கிடையாது. ஸோ வி வாண்ட் பையர்ஸ் டு கெட் ட்ராப். எப்போ பையர்ஸ் ட்ராப் ஆவாங்களோ அதுக்கப்புறம் தான் நம்மளோட செட்டப்பே வந்து ட்ரிகர் ஆகும். பையர்ஸ் எப்போ ட்ராப் ஆவாங்கன்னு சொல்லுங்கள். ஸோ உங்களால் வந்து அடுத்தவங்க எப்போ ட்ராப் ஆவாங்கன்னு தெரில அப்படின்னா நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். நீங்கள் இங்கே பை பண்ணியிருக்கீங்க, ப்ரைஸ் இப்போ ரிவர்சல் ஆகிட்டு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. உங்களோட எமோஷன் என்னவாக இருக்கும்? நீங்கள் ட்ராப்னு உங்களுக்கு தெரியும். கரெக்டாக, நீங்கள் மாட்டிட்டீங்கன்னு உங்களுக்கு தெரியும். உங்களோட ஸ்டாப் லாஸ் எங்கே இருக்கும்? இது கீழே இருக்குமா? இல்லை இன்னும் ரொம்ப பெரிய ஸ்டாப் லாஸ் வைக்கிறீங்கன்னு எங்கே வச்சுருப்பீங்க? இந்த 5 மினிட்ஸ் கேண்டில் கீழே வச்சுருப்பீங்களா? இந்த ஸ்டாப் லாஸ் எல்லாம் என்ன? உங்களோட செல் ஆர்டர். உங்களோட செல் ஆர்டர் தான் ப்ரைஸை கீழே கொண்டு போக ரொம்ப ஹெல்ப் பண்ணும் இங்கேருந்து ட்ராப் ஆகும்போது. ஸோ இதுதான் பையர்ஸ் ட்ராப் அப்படின்னு சொல்கிறது. நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்னா, இங்கேருந்து ரிவர்ஸில் ஆகிற ப்ரைஸ் ஃபஸ்ட் டார்கெட்டே வந்து நான் இதுதான் வச்சுருக்கேன், ஐஆர்பியோட லோ. எனக்கு கான்ஃபிடென்ட்டாக இங்கே வந்து ரிவர்சல் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டுருக்கேன். சப்போஸ் நீங்கள் ஆப்ஷன் ட்ரேடராக இருந்தீங்கன்னா 47,800 இப்போ கரெக்டாக ட்ரேட் ஆகிட்டு இருக்க ப்ரைஸில் புட்டை நீங்கள் பை பண்ணால் அது உங்களோட ஆப்ஷன் சார்ட்டில் போயிட்டு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் பார்த்துக்கோங்க. இந்த டைம் வந்து 2:26 இப்போ கரெக்டான டைம். ஸோ அந்த டைமில் போயிட்டு நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு எக்ஸாக்டாக தெரியும். லெட்ஸ் see how this works. இந்த 5 மினிட்ஸ் கேண்டில் வந்து இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு க்ளோஸ் ஆக போகுது. லைக் 1 மினிட்ல இது க்ளோஸ் ஆக போகுது. ஸோ இது எப்போ ப்ரெஷர் க்ரியேட் ஆகும்னா, இந்த லோவுக்கு கீழே ப்ரைஸ் வரும் பொழுதே இந்த பையர்ஸ் வந்து ட்ராப்னு அர்த்தம். சப்போஸ் நீங்கள் இங்கெல்லாம் பை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, பி ரெடி, ஐம் கோயிங் டு டேக் யுவர் ஸ்டாப் லாஸ் அண்ட் தட் ஸ்டாப் லாஸ் இஸ் மை ப்ராஃபிட். லாட் ஆஃப் டைம் ப்ரைஸ் இப்படி தான் வந்து மூவ் ஆகும். எஸ்பெஷலி இந்த ஐஆர்பிஓ செட்டப்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப ஹை குவாலிட்டியான செட்டப். இது எல்லா இடத்துலையும் உங்களுக்கு இந்த மாதிரி ஃபார்ம் ஆகாது. நீங்கள் வந்து எவ்வளோ வேணால் செக் பண்ணி பார்த்துக்கலாம் உங்களோட பேக் டெஸ்ட் பண்ணுறதுல. இதுக்கு முன்னாடி நான் வீடியோஸ் போட்டிருக்கேன் ஐஆர்பிஓ பற்றி. ஸோ அதில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் ஐஆர்பிஓ எவ்வளோ ஹை குவாலிட்டியான ரிவர்சல் உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லி. ஸோ இவ்வளோ தூரம் மேலே புஷ் பண்ணி போன பையர்ஸ் ஏன் முடியல? அகெயின் அவங்க ட்ராப் இல்லையா? ஸோ இந்த ட்ராப்பை தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டே இருந்தேன். நம்ம லைக் 2 o'clock இது பார்க்கும்பொழுது இதுதான் என்னோடய எக்ஸ்பெக்டேஷன். ஸோ இப்பயும் இதுதான் நம்மளோட என்ட்ரி பாயிண்ட். கரெக்ட். ஸோ அகெயின் என்னோடய டார்கெட்ஸ் எந்த சேஞ்சஸும் இல்லை, இதே தான். செகண்ட் டார்கெட் வந்து இது. ஸோ ஃபஸ்ட் டார்கெட் போனதுக்கப்புறம் அடுத்த டார்கெட் பற்றி பேசுவோம், இப்பயே பேச வேணாம். ஸோ இன்னொரு 1 hour இருக்குது.
2:30 ஆயிருக்கு டைம். ஸோ 3:30க்கு இன்னும் 1 ஹவர் இருக்குது. லெட் சி இது எவ்வளோ நல்லா எவ்வளோ தூரம் கீழே போகும் அப்படின்றத பார்க்கலாம். லைக் டார்கெட் 1 ஆர் 2 ஆர் 3 அப்படின்றது வந்து இப்போ எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும், இப்போ சொல்ல முடியாது ஆக்சுவலாக. ஸோ பேஸ்ட் ஆன் இங்கே எப்படி மொமெண்டம் க்ரியேட் ஆகுது, இங்கே வந்து பையர்ஸ்க்கு எவ்வளோ ப்ரெஷர் வந்து கொடுக்க போகிறாங்க அப்படின்றத பொறுத்து தான் டார்கெட் 3 போகுமா டார்கெட் 2 போகுமா அப்படின்றத நம்ம கரெக்டாக சொல்ல முடியும். அண்ட் டார்கெட் 3 போகலைன்னா கூட பரவாயில்ல. ஸோ ஆர் ப்ரைமரி எக்ஸ்பெக்டேஷன் இஸ் டார்கெட் 1 தான். ஸோ இந்த இடத்துக்கு ரீச் ஆனாவே வி ஆல்மோஸ்ட் கெட் 1:2. ஸோ எப்பயுமே நான் டார்கெட் 1க்கு தான் நான் வந்து ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ கால்குலேட் பண்ணுறேன். அது போச்சுன்னா போதும். அதுக்கப்புறம் வந்து ஸோ வாட் எவர் யூ ஆர் கெட்டிங் ஆஃப்டர் டார்கெட் 1, தட் குட் பி அ போனஸ் ஃபார் யூ, ரைட்? ஸோ 1:2 ட்ரேடே வந்து நிறைய எடுத்திங்கன்னா அதுவே இந்த லாங் ரன்னுக்கு உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டு பி க்ளோஸ் யுவர் மந்த் ஆர் வீக் இன் அ க்ரீன். அவ்வளோதான். பார்ப்போம். மாட்டிட்டாங்க பையர்ஸ். இதுக்கப்புறம் அவங்க வெளியே போகணும். போயிடுவாங்க, பார்த்துக்கலாம். ரைட், டைம் வந்து 2:43. ஏதாவது சேஞ்சஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா எந்த சேஞ்சஸும் இல்லை. ஆல்ரெடி ட்ராப் ஆஸ் எக்ஸ்பெக்டட். இன்னும் ஒன்று தான் மிஸ்ஸிங். என்னென்னா மொமெண்டம். கிடைச்சிருமா? கிடைக்கும். ஏன்னா நடந்த ட்ராப் அப்படி, கிடைச்ச செட்டப் அப்படி. இதுக்கு கீழே இதுக்கு கீழே மோஸ்ட்லி இந்த ரெண்டும் எடுத்துட்டாவே எல்லா பையர்ஸும் அவுட். இங்கேருந்து இந்த பையர்ஸ் வெளியே போனாவே ப்ரைஸ் வந்து டார்கெட் 1 ஈஸி. $3:30 மார்க்கெட் க்ளோஸ். செட்டப் இதுதான். நம்மளோட ஐஆர்பி எக்ஸ்பெக்ட் பண்ண டார்கெட் இது. பட் இட் ஸ்டாப்ட் ஹியர், ரைட்? ஆல்மோஸ்ட் 2, பட் இட்ஸ் நாட் எக்ஸாக்ட்லி 2. இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, மார்க்கெட்டோட டைமிங் முடிஞ்சிச்சு, பட் நம்மளோட செட்டப் ஸ்டில் வேலிட். கரெக்டாக? ஸோ மார்க்கெட் முடிஞ்சதுனால இதோட செட்டப் அப்படியே முடிஞ்சிருச்சு அப்படின்றதெல்லாம் விஷயம் கிடையாது. நாளைக்கு ப்ரைஸ் சேம் லெவல் ஓப்பன் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஐம் சேயிங், இங்கேயே ஓப்பன் ஆகுது அப்படின்னா ஐ ஸ்டில் எக்ஸ்பெக்ட் ப்ரைஸ் டு கோ டவுன். சப்போஸ் நம்மளோட ஸ்டாப் லாஸுக்கு மேலே இங்கே ஓப்பன் ஆகிட்டு இப்படி போகுது அப்படின்னா தான் நம்மளோட செட்டப் வந்து இன்வாலிடேட் ஆகும். மேபி ப்ரைஸ் இங்கே ஓப்பன் ஆனாலும் ஐ எக்ஸ்பெக்ட் ப்ரைஸ் டு கோ டவுன். ஸோ இதுதான். ஸோ இந்த செட்டப் வந்து இன்றைக்கோட வேலிடிட்டி முடிஞ்சது கிடையாது. மார்க்கெட்டோட டைமிங் தான் முடிஞ்சிருக்கு. நாளைக்கு இதே இடத்துல ஓப்பன் ஆச்சுன்னா ஐ எக்ஸ்பெக்ட் த ப்ரைஸ் டு கோ டவுன் ஃபர்தர். ஸோ இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஐ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். நன்றியும் அன்பும்.